வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த கேமராவை இதில் வச்சு வாஷ் பண்ண போகிறோம். ஸோ இது வாங்கி ஒரு 2-3 டேஸ் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க முடியல, அப்புறம் வந்து ஆனே ஆகலை, அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது வேஸ்ட்டு. வணக்கம், நான் உங்கள் திரைத்தமிழா பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக ஒரு ஆக்ஷன் கேமரா வாங்கியிருக்கோம். அதோடைய அன்பாக்சிங் ரிவ்யூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட்லேருந்தே பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் வாங்கி போட்டிருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சிருக்கலாம். இல்லை நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் வரேன் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்றத சொல்லிவிட்டு நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் உங்கள் திரைத்தமிழா. வெல்கம் டு மை சேனல் அன்பாக்சிங் செக்ஷன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆக்ஷன் கேமரா தான் வாங்கியிருந்தேன். ஸோ இது வாங்கி ஒரு 2-3 டேஸ் தான் வீடியோ எடுத்தேன். அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்க முடியல, அப்புறம் வந்து ஆனே ஆகலை, அந்த மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ இது வேஸ்ட்டு. அதுக்கப்புறம் ரொம்ப நிறைய சர்ச் பண்ணி ஒரு 1.5 இயர்கிட்டே ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறமா எந்த பிராண்ட் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தப்போ தான் எனக்கு வந்து ஒரு பிராண்ட் வந்து ஞாபகத்துக்கு வந்தது. எஸ், ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது இந்த டிஜிடெக் பிராண்ட்லேருந்து ஒரு மைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் வந்து டிஜிடெக்லேருந்து ஒரு கிம்பிள் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த கிம்பிளும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு ஃபால்ட்டும் வந்தது கிடையாது. இது வாங்கியே கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 இயர் மேலேயே ஆக போகுது. ஆனாலும் ஸ்டில் இது வந்து சூப்பராக ஒர்க் ஆகிட்டுருக்கு அப்படின்றதுனால சரி டிஜிடெக்லேருந்தே வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி டிஜிடெக்கில் இருந்து 5K அல்ட்ரா HD ஆக்ஷன் கேமரா அப்படின்றத வாங்கியிருக்கேன். ஸோ நம்ம ஆன்லைனில் போட்டு ஒரு 2 டேஸ்லேயே வந்து வந்துருச்சு. ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாக்ஸ் இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா ஒய்ஃபை கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம், 2 பேட்ரி வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சைடில் இந்த ஆக்சசரிஸ் எல்லாமே வால் மவுண்ட் பண்ணுற மாதிரி, அப்புறம் ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதை வந்து தண்ணிக்குள்ளேயே வச்சு எடுக்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணலாம் வாங்க. ஸோ அந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு கேஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ டிஜிடெக் அப்படின்னாலே நிறைய வந்து பேக்கிங் வந்து இந்த மாதிரி தான், ஒரு கேஸ் மாதிரி கொடுத்து ஒரு ஜிப் மாதிரி கொடுத்து அதுக்குள்ளே தான் அப்படி தான் வச்சுருக்காங்களே. ஸோ இந்த மாதிரி தான் வந்து இருக்குது பாருங்கள். ஹெல்மெட் ஸ்டாண்டு அது இதுன்னு நிறையா இருக்குது. அதில் மெயினாக வந்து நம்ம பார்க்க போகிறது இப்போ இந்த கேமரா பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கேமராவை நம்ம ஓப்பன் பண்ணலாம். இந்த கேஸ் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம இது வச்சு தான் நம்ம வந்து வாட்டருக்குள்ளே வச்சு வந்து நம்ம வந்து வீடியோஸ்லாம் எடுக்க முடியும். ஓகேங்களா, 30 ஃபீட் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 30 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து உள்ளே போயிட்டு வீடியோ எடுத்தாலும் தண்ணி வந்து உள்ளே போகாத மாதிரியான கேஸ் தான் இது. ஸோ இந்த கேமரா வந்து கையில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுதுங்களா எந்த அளவுக்கு காம்பேக்டாக இருக்குது அப்படின்ட்டு. ஸோ இது வந்து ஆன் பண்ணும்போதும் சரி, இது வந்து சின்னதாக இருக்குது அப்படின்னு மட்டும் யோசிக்காதீங்க. இதில் எடுக்கிற வீடியோஸ் எல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குது. ஆல்ரெடி வந்து வீடியோஸ்லாம் எடுத்தாச்சு. ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே ஆன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஆன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஆன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். கேமரா வந்து ஓப்பன் ஆகிடுச்சிங்களா. ஸோ இப்படி தான். இப்போ இதுக்குள்ளே இருக்கிற குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குங்க. ஸோ எந்த அளவுக்கு அப்படின்னா நீங்களே பாருங்கள். இப்போ நான் வந்து நைட் டைம்லேயும் வந்து ஷூட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் வந்து டே டைம்லேயும் ஷூட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் ஒவ்வொன்றா. நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இது பெஸ்ட்டாக இல்லையா அப்படின்ட்டு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்க இந்த வீடியோ வந்து 4K குவாலிட்டியில் 60 FPS வந்து ஸ்பீட் வந்து வச்சுருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. மூவ் பண்ணும்போதும் ஜஸ்ட்டு இப்படி ஸ்லோவாக தான் மூவ் பண்ணணும். டக்குன்னு எடுத்தோம் அப்படின்னா ஒரு மாதிரி ஹேங் ஆகிற மாதிரி ஆகுது. பட் ஸ்லோவாக நம்ம வீடியோ எடுத்தோம் அப்படின்னா நல்லாயிருக்கு. இப்போ நம்ம எடுத்துகிட்டு இருக்கிறது 4Kல 30 FPSல எடுத்துகிட்ருக்கோம். $2.7K FPSல 30 FPSல நம்ம எடுத்துகிட்ருக்கோம். 2.7K குவாலிட்டி வீடியோ இது 30 FPSல நம்ம எடுத்துகிட்ருக்கோம். இது 1080 பிக்சலில் 60 FPSல எடுத்துகிட்ருக்கோம். இது 1080 பிக்சலில் 30 FPSல எடுத்துகிட்ருக்கோம்.
இது ஆக்சுவலாக நைட் டைமில் வந்துட்டு வண்டியில் ட்ரைவ் பண்ணும்போது நம்ம வந்து ஸ்டெபிலைசேஷன் மோடை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம வீடியோ எடுத்தது. ஸோ இந்த மாதிரி இருக்குது. இப்போ இந்த கேமரா யூஸ் பண்ணி நம்ம ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுக்க போகிறோம், ஃபோட்டோஸ்லாம் எடுக்க போகிறோம். ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, ஃபோட்டோஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபோட்டோஸ் அப்படின்றது அவ்வளோ இதுவாலாம் இல்லை, ஃபோக்கஸ் பண்ணி நம்மளால் வீடியோஸ் எடுக்க முடியல, ஃபோட்டோஸ் எடுக்க முடியல ஆக்சுவலாக. பட் சும்மா கிளிக் எடுத்துக்கலாம் ஒரு ஃபோட்டோ அப்படின்ட்டு. வீடியோ எடுக்கிறதுக்கு இது பக்கா குவாலிட்டியாக இருக்குது. பட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ நீங்கள் கேட்டுட்ருக்க இந்த வாய்ஸ் வந்து இன்டர்னல் மைக்கில் வந்து ரெக்கார்ட் ஆகிற ஒரு வாய்ஸ் தான். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் கேளுங்க. அண்டு நான் எக்ஸ்டர்னல் மைக் வந்து யூஸ் பண்ணி பார்த்தேன். பட் வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகவே இல்லை. ஸோ அது எதனால் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. சப்போஸ் உங்களுக்கு எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரிஞ்சிருந்தா நீங்கள் கீழே கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்து இந்த கேமராவுடைய பெர்ஃபார்மன்ஸ். ஸோ வீடியோ எடுக்கிறதுக்கு வேணால் நம்ம வந்து சூப்பராக எடுத்துக்கலாம். பட் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு வைட் வியூவில் இருக்கக்கூடிய ஒரு இடத்த வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்தோம் அப்படின்னா நல்லாவே இருக்கும். ஓகே, அடுத்த செக்கப் என்ன அப்படின்னா, இதை வந்து வாட்டர் ப்ரூஃப்னு சொன்னாங்க இல்லையா, 30 மீட்டர் வரைக்கும் நம்ம உள்ளே போயிட்டு தண்ணிக்குள்ளெல்லாம் வச்சு எடுக்க முடியாது வீடியோ. அதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா, இந்த கேமராவை இதில் வச்சு வாஷ் பண்ண போகிறோம். வாஷ் பண்ணா ஒன்றும் டேமேஜ் ஆகாதா? கேமரா டைரெக்டாக போடக்கூடாது, நீ வேற இதுக்குள்ளே வச்சு அப்புறம் தான் வீடியோ எடுக்கணும். நான் அதை தான் இப்போ பண்ண போகிறேன். போட்டாலும் ஒன்றும் ஆகாதா? டேமேஜ் ஆகாதா? ஆகாது. இது எதுக்கோ ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம், டைட்டாக க்ளோஸ் ஆகிருக்குதான்ட்டு. ஓகே, இப்போ வீடியோ வந்து இதுலேயும் ஓடிட்டுருக்கு. இப்போ நான் கழுவ போகிறேன். பார்க்கலாம். ஐயோ, நல்லா கழுவிட்டு இருக்கேன் பாருங்க, சைட்லலாம் கூட கழுவுறேன். இந்த கேமராவில் வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. சப்போஸ் இந்த கேமராவில் இதுக்கப்புறம் நான் வீடியோவே போடல அப்படின்னா இது கேமரா டமால்னு அர்த்தம். ஓகே, ஒரு பயங்கரமான ஒரு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது. என்ன அப்படின்னா இந்த மாதிரி தான். இது பாருங்கள், இப்போ நம்ம வந்து இது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் தண்ணி உள்ளே போயிருக்கா அப்படின்னு. ஒரு சொட்டு கூட போல தண்ணி. ஓகே, இது போட்டு வீடியோ எடுக்கலாம் தான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இப்போது இது வந்து ஃபஸ்ட் டைம் நான் என்னுடைய ரிஸ்க் எடுத்து நான் பண்ணியிருக்கேன். அண்ட் வீடியோவும் இன்னும் நல்லாவே எடுக்க முடியுது. இதுக்கப்புறம் தான் இதுலேருந்து வீடியோ எடுக்க முடியுமா அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ இந்த வீடியோ எடுத்ததுக்கு அப்புறமா நான் இந்த ஒரு கேமராவில் ஷூட் பண்ண வீடியோ வரல அப்படின்னா இந்த கேமரா டமால், அவ்வளோதான். ஓகேவா? ஓகே, நம்ம வந்து செக்கிங்லாம் முடிச்சாச்சு. இப்போ வீடியோவுடைய ஃபைனலுக்கு வந்தாச்சு. ஸோ நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திரவி தமிழா. நன்றி, வணக்கம்.